Hi, hello, vanakkam. This is Rose. Welcome back to Rose Tamil Beauty channel. So, இன்னைக்கு என்ன வீடியோங்கிறது நீங்க டைட்டில் பார்த்தாலே thumbnail பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. So, இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃப் பிரைடல் மேக்கப் அதுவும் இந்த லாக்டவுன்ல எப்படி பண்ணலாம்ங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்களே வந்து செல்ஃபா மேக்கப் பண்ணிக்கிட்டு உங்களோட கல்யாணத்துக்கு நீங்களே மேக்கப் பண்ணிக்கலாம். So, அந்த மாதிரியான ஒரு டியூட்டோரியல் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். And நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சில இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி லுக் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே அதாவது உங்களால் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட முடியல அண்ட் உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே உங்களுக்கு மேக்கப் வந்து பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து டெர்மாவை ஹேர் கிளென்சர் கொண்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர் வச்சு இழுத்துருக்கேன். பட் இது எனக்கு வந்து அவ்வளோவா சூட் ஆகாது. பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஃபேஸ் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் டோனர் டெம்டாக்லது. ஸோ அப்ளை பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் சீரம். ஸோ அது யூஸ் பண்ணுறேன். இதுவும் சேம் பிராண்ட்குள்ள தான் டெம்டாக்லது. ஸோ நல்லாவே அப்ளை பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து நல்லா ஆயில் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஸ்கின் க்ளோ ஃபேஸ் எசன்ஸ் சொல்லிட்டு டெம்டாக்ல இருக்குது. ஸோ இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இப்போ கல்யாண பிரைடல்ங்கிறனால இந்த ஸ்டெப்பை நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்காக நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நிறையவே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். தென் பர்பிள் 24K கோல்ட் ப்ரைமர் இதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து லாங் ஸ்டே வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரைமர் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் பர்பிள்குள்ளது. அண்ட் இதோட ஷேட் வந்து சிட்டி ஏஜென்ட் 1. ஸோ இதில் வந்து இருக்க ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல டார்க் சர்க்கிள் இடத்துல அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மெப்ளின்குள்ளே சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 24 hours ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பிரைடலாக இருக்குது, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கன்சீலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் ஏஜ் டிவைன் மெப்ளின்குள்ளது இதை எடுத்துகிட்டு நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது மாதிரி கண்ணுக்கு மேலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது கல்யாணம்னால நம்ம கொஞ்சம் ஐ ஷேடோ நல்லா பாப்பட்டாகி காட்டுறதுக்காக கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கன்சீலர் அப்ளை பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே லூஸ் பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மெப்ளின்குள்ளது. ஸோ மீடியம் டு டார்க் ஷேட் இதை எடுத்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஸ்டே குவிக்குள்ளே ஃபினிஷிங் பவுடர் எடுத்து நான் ஃபுல் ஃபேஸுக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபேஸஸ் கேண்ட அல்டிமோ ப்ரோ. ஸோ இதை எடுத்து நல்லா ஐப்ரோ நல்லா டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்பூலியால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐ லுக் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டே குவிக்கி செக்ஸி ஐஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 pan ஐஷேடோ பேலட். ஸோ ரொம்ப சூப்பரான பேலட் சொல்லலாம். ஸோ இதில் நான் காமிக்கிறேன் அந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேட் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அவுட்ரு கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் அதை பார்த்து அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அடுத்து அதே மாதிரி கண்ணு கீழேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேலட்டில் இருக்கக்கூடிய கோல்டன் ஷேட். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு ஐஷேடோ பேலட் சேம் அதே மாதிரி ஸ்டே குவிக்கில் இன்னொரு பேலட் இருக்குது. ஸோ அந்த பேலட்டில் இருந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பிரைட் கோல்டனாக இருக்கும். என்னோடய ஐலிடு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஐ லுக் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்தோம்ல ஐஷேடோ பேலட் அதில் இருக்க டார்க் ஷேட் எடுத்து ஸோ இந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் அடுத்து வந்து பேக் ஜெல்லனர் எடுத்துகிட்டு ஸோ ஒரு மீடியமான ஒரு விங்கு அண்ட் அதுக்கு ஒரு மீடியமான டைமென்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து பெருசாக ட்ராமாட்டிக் லுக் மாதிரி கொடுக்கல. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா கிளாஸியாக இருக்கும். அண்ட் ஆஃப் கேமராவில் நான் ஃபால்சி லேஷஸ் வந்து ஒட்டிட்டேன். அண்ட் அடுத்து வந்து மெப்ளின் லேஷ் சென்சேஷனல். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப்குள்ளே தான் நல்லாவே வந்து மஸ்காரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஹோல் டே உங்களோட ஐ லுக் வந்து ரொம்ப வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அடுத்து வந்து ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது சுகருக்குள்ளது. ஸோ இதை எடுத்துகிட்டு எங்கெல்லாம் நம்ம வந்து கான்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லாவே கான்ட்ரோல் பண்ணிக்கிறேன்.
அண்ட் அது மாதிரி நோஸ்லேயும் வந்து கான்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஃபேஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். அண்ட் ப்ளஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் அல்டிமோ ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ் பேலட், அதில் இருக்க ப்ளஷ் எடுத்துகிட்டு நான் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் பிக்மெண்டடும் சூப்பராக இருக்குது. ஹைலைட்டர் வந்து மாஸ்டர் க்ரோம் க்ளோத் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டர் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரோபான் ஏரியாவில், பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், ஃபோர்ஹெட்டில், சின்னில், சீக்ஸில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பர்பிள் பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் ஷேடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டார்க் கலர், ஆனால் வந்து பர்பிள் ஒரு பிங்க் ஸ்டோனில் தான் இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்டேக் குவிக் கீழே பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ரெட் ஷேட். ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேடு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் கண்ட்ரோல் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துருக்கேன் மேக்கப் ரெவல்யூஷனுக்குள்ளது. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஆயிலே வடியாது, ரொம்ப நேச்சுரலான மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tada, take care, and love you all. Bye.